श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः विदये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। நாரத பக்தி சூத்ராணி, இதில் நாம் 3வது அத்தியாயத்தில் இருக்கிறோம். இந்த அத்தியாயம் அத்வைத பக்திக்கு சாதனானி. அத்வைத பக்தி என்பது அத்வைத ஞானம். அவர் ஒரு கிரமத்தை கொடுக்குறாரு. அத்வைத ஞான பக்திக்கு வரணும்னா முதல்ல துவைத பக்தியில் இருந்து அதை சாதனமாக பயன்படுத்தி நான் வேறு இறைவன் வேறு உலகம் வேறு ட்ரையாங்குலர் ஃபார்மேட்டில் இருந்து அதை நாம் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு பக்தியை வளர்த்தி குவாலிஃபிகேஷனை பெற்று ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் குருமுகேன பண்ணும்போது நாம் அத்வைத பக்தி சாத்தியம். அந்த அத்வைத பக்திக்கு இவர் 3வது அத்தியாயத்தில் சாதனங்களை சொல்லிட்டு வந்தார். அதில் நம்ம கடைசியாக பார்த்த சாதனம் சத் சங்கம். 4 சூத்திரம். சத்புருஷானாம் சங்கம். அது இல்லாம அத்வைத பக்திக்கு யாருனாலே வர முடியாது. அப்போ சத்புருஷானாம் சங்கம், சத் சங்கம்னா யாரு சத்து? சத்து மீன்ஸ் இருப்பு. இருப்பு மீன்ஸ் பிரம்ம தத்துவம் தான் சத்து. அந்த சத் விஷயத்தை பிரம்ம தத்துவத்தை அறிந்தவராக அந்த ஞானத்தை பெற்றவராக இருப்பவருடைய சங்கம், அத சத் சங்கம். அப்போ அது எதை குறிக்கிறது? அவர் ஒரு சத் சங்கம் சத்புருஷர் இருக்காரு அப்படின்னா அவர் காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்குறதுனாலையோ பர்த்டேக்கு போய் விஷஸ் வாங்கிட்டு வர்றதுனாலையோ அது சத் சங்கம் ஆகாது, கம்ப்ளீட் ஆகாது. அவரிடம் அமர்ந்து படிக்கணும், அவருக்கு சொல்லிக் கொடுக்கிற விஷயங்களை சிந்திக்கணும். அதுக்கு பேர் தான் சத் சங்கம். அதுதான் சாதனம். வேற ஏதாவது சாதனம் இருக்கா? கிடையாது. ஒரே ஒரு சாதனம், சாதனங்களில் ஒன்று முக்கியமான சாதனம், அவரை போய் காலை பிடிச்சிடணும். அதுதான் சத் சங்கம். அதனுடைய பெருமையை சொல்லி முடிச்சார். ததேவ சாத்தியம் ததேவ சாத்தியம் சாத்திய தாம். அதுதான் சாத்தியத்தை அடைவதற்கு ஒரே வழி. தத்தேவ 2 தடவை சொல்றார். தத்தேவ சாத்தியம் சாத்தியதாம் சத்தேவ சாத்தியதாம். அதை சொல்லி முடிச்சுட்டு சத் சங்கத்தை பேசிட்டு எங்க வராரு? துசங்கம். எந்த அளவுக்கு சத் சங்கம் வாழ்க்கையில் முக்கியமோ, அதை போய் சேரணுமோ அந்த அளவுக்கு முக்கியம் துசங்கத்துட்டு வெளியில் வரணும். துசங்கம்னா கெட்டவர்கள் அப்படின்னா கடவுள் மீது பக்தி இல்லாதவர்கள், சாஸ்திரத்தின் மேல நம்பிக்கை இல்லாதவர்கள், ஒரு தர்மத்திற்குட்பட்டான வாழ்க்கை வாழாதவர்கள் தான் துசங்கம். அவங்கள விட்டு, அவங்கள வெறுக்கிறதல்ல, அவங்களை விட்டு ஒதுங்கி வர வேண்டும். அது ஒரு சாதனமா சொல்றார். அவங்கள விட்டு வெளியில வர்றதுங்கிறது சாதனம். ஏன்னா நாம வகுப்புக்கு போறோம், உன்னை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்போம், உடனே அவங்க ஒரே வார்த்தையில் அதை நெகேட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் குழப்பத்த வேலை. அப்ப நம்ம மனசு சிந்திக்க ஆரம்பிச்சிடும். அட உண்மைதானோ, வாழ்க்கை அனுபவிக்க வேண்டிய காலத்தில் அனுபவிக்காம ஏமாந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு உணர்வை கூட அவர்கள் தூண்டிவிடலாம். அதனால துசங்கம் சர்வதா தியாஜ்யகன விட்டுணும். எட்டணி காஸ்ட். நம்ம என்னதான் பண்ணி ஆகணும்? விட்டு ஒதுங்கி வரணும். ஏன்? அவங்களோட போனீங்கன்னா அடுத்து என்ன சொன்னாரு? என்ன உங்களுக்கு அதிகமாகும்? காமம். துசங்க பீப்புளோட இஃப் யூ ஹாவ் அ கம்யூனிகேஷன், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு தொடர்பு இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பா என்ன அதிகமாக போகுது? காமம். காமம் என்ன? இந்திரிய விஷயத்தினுடைய சுகத்துக்கு பின்னாலேயே போகணும், கூட்டிட்டு போவாங்க. அப்ப காமம் அதிகமாயிருச்சுன்னா காம ஏஷக குரோத ஏஷகன்றார் பகவத்கீதையில. யாரு கோபம் வருது? காம ஏஷக, அவனுக்கு குரோத ஏஷக. சோ அடுத்த பேர் இந்திரிய சுகத்துக்கு பின்னால போயிட்டீங்கன்னா குரோதம்னா கோபம், தவிர்க்க முடியாது. அதுக்கப்புறம் அதனோட கான்சிக்வன்ஸ் என்ன? மோகம், புத்தி நாசமாயிரும்.
கோபத்தினால புத்தி நாசாத்து. புத்தி நாசம் ஆனோன்ன என்னதான், இது சரியா தப்பா, இது நல்லதா கெட்டதா ஒன்னும் தெரியாது. அது மோகம். காம குரோத மோக. அப்புறம் என்ன சொன்னாரு, ஸ்மிருதி பிரம்சம். ஸ்மிருதி நாங்க இதுக்கு முன்னால நாம வச்சிருந்த நல்ல பண்புகள், கேரக்டர், இதை நாம டெவலப் பண்ணணும். இது மாதிரி கோபப்படக்கூடாது, வார்த்தைகள் பேசக்கூடாது, அது நமக்குன்னு ஒரு கேரக்டர் பில்ட் கஷ்டப்பட்டு தவம் இருந்து பல நற்பண்புகளை பெற்று வச்சிருந்திருப்போம். அது எல்லாம் நாசமாயிரும். ஞாபகத்தில் இருக்கிற நல்ல விஷயங்கள் கூட தெய்வீ சம்பத்து நற்பண்புகள் கூட துசங்கத்தோட சேர்ந்தீங்கன்னா நாசமாயிரும். இந்த காரணத்தினாலதான் என்ன சொல்றேன், துசங்கத்தோட சேராதீங்க. அப்புறம் என்ன சொல்றாரு அடுத்தது, தரங்காயிதா அபிமே சங்காத்து சமுத்திராயந்தே. தரங்காயித இது போன கிளாஸ்ல பார்த்தோம். தரங்காயினா ஒரு அலை போல் மனதிற்குள் கெட்ட பண்புகள் இருந்ததுன்னா துசங்கத்தோடு சேரும் போது அது சமுத்திரமாக மாறிவிடும். உள்ள எப்படித்தான் இருக்கும், அலையாத்தான் இருந்திருக்கும். அது அவங்களோட சேரும் போது சமுத்திரம் ஆக மாறிவிடும். அப்படி எடுத்துக்கலாம். இன்னொன்னு அர்த்தம், அடுத்த நெக்ஸ்ட் இன்டர்பிரேஷன், உங்களுக்குள்ள கேரக்டர்ஸ், ஆசுரி சம்பத்து, கெட்ட எண்ணங்கள், கெட்ட பண்புகள் இது இருந்தது அப்படின்னா தரங்கமாக, அதாவது அலையாக இருக்கும் போதே அதுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. விட்டுட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கடலாயிரும். கடலானதுக்கு அப்புறம் போராட முடியாது. என்னிடம் நானே போராட முடியாது. குணம் ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இருக்கும் போதே இஃப் யூ கிவ் த ட்ரீட்மெண்ட், இப்போ ஒரு காமாலை அப்படின்னா பிகினிங்லயே நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது சீக்கிரம் குணமாயிரும். முத்த விட்டா என்ன ஆகுது, உயிர் நாசம். அதே போல் குணங்கள், எது நல்ல குணங்களை யூரியா போட்டு நல்லா வளர்த்துறக்கு சத்சங்கம் சேர்ந்தீங்கன்னா அவர் பண்ணி விட்டுருவாரு. துசங்கம் அதாவது உள்ள, ஏன்னா ரெண்டும் சேர்ந்ததுதான் மனிதன். மனதில் ராகத்வேஷத்தினால பல தவறுகள் பண்றதுதான், சில கெட்ட குணங்கள் உள்ள வந்திருக்கும். ஆனா துசங்கம் போகும்போது அது கடலாக மாறக்கு கடல் சமுத்திரமாக மாறு. சமுத்திரங்கிற கடல் கூட போடலீங்க, சமுத்திரம். சமுத்திரம்னா என்னது, பல கடல்கள் தான் என்ன சொல்லுது, கடல்ங்கிறது சின்னது, சமுத்திரமா மாறிடும். அதே போல எந்த குணங்களும் சின்னதா இருக்கும் போதே ஒரு அடிக்ஷன், கொஞ்சம் 4 நாள் அதுக்கு நம்ம பழகிறோம்னாவே அப்பவே நீங்க அந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியில வந்தா வந்துடுறது ஈஸி. 4 வருஷம் ஆனதுக்கு அப்புறம், 40 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அதுல இருந்து வெளியில வரவே முடியாது. வந்தா அதனுடைய விளைவுகள் ரொம்ப அதிகமா இருக்கும், விட முடியாது. சோ என்ன சொல்றாரு, அப்படி எடுத்துக்கலாம், இப்படி எடுத்துக்கலாம். சின்னதா இருக்கிற விஷயம் அவங்களோட சேரும் போது அது சமுத்திரமாக மாறும் கெட்ட குணங்கள், அல்லது கெட்ட குணங்கள் சின்னதாக இருக்கும் போதே நாம் அதுக்கு ஒரு வழி, கோபம் அது கம்மியா இருக்கும் போதே அதிலிருந்து வெளியில் வருவதற்கு முயற்சி செய்யணும். நாம என்ன நினைச்சுக்கிறோம், கோபப்பட்டாதான் இந்த உலகத்துல வாழ முடியும். கன்க்ளூஷன் எத்தனை பேர் பேசுறாங்க, கோபப்படலினா வேலையாகாதுங்க, கோபப்பட்டுதான் ஆகணும். அப்போ இது எப்ப வீட்டுக்குள்ளேயே அது கோபப்பட்டு அப்படிதான் பேசணும், அப்படிதான் அவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் கோபப்படுறது தவறுன்னு தெரியணும், அதுக்கப்புறம் அதுல இருந்து மீண்டு வரணும்னு தெரியணும். அப்புறம் மீண்டு வர்றதுக்கு இறைவன் என்ன மெத்தட் கொடுத்திருக்காரோ அது பிரகாரம் போனீங்கன்னா கோபத்துக்கு மீண்டு வர முடியும். நம்மளை ப்ரெஷரைஸ் பண்ணி கோவப்படக்கூடாது. உள்ள கோபம் புஸ்ஸுன்னு ஏறிட்டு இருக்கும். நாம கோவப்படக்கூடாதுன்னா அது அமுத்துறது தான், ப்ரெஷர். சுவாமிஜி சொல்றது, இப்படியே அமுத்திட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் என்ன ஆயிரும், பாட்டில் வெடிச்சிடும். யூ மஸ்ட் நோ த டெக்னிக். யாருனால கொடுக்க முடியும்? மனதில் வருகிற கோபத்தை தடுப்பதற்கு, அதிலிருந்து வெளிவருவதற்கு மனதை படைத்தவனாலதான் கொடுக்க முடியும். அவங்கனாலதான் இந்த எப்படி கார் தயாரிச்சனுக்கு தான் ஒரு பார்ட்ஸ் போயிடுச்சுன்னா எப்படி சரி பண்ணணும், அந்த பார்ட்ஸ் எதை போட்டு சரி பண்ணணுங்கிறது கம்பெனிக்காரனுக்கு தான் தெரியும். இதுதான் நம்ம என்ன பண்ணிடுறோம், தப்பு பண்ணிடுறோம். யாருக்கு வேணாலும் கொண்டு மனசு கொடுத்துறோம். ஒரு போர்டு போட்டாங்க ஆர்கனைசேஷனை கொண்டு கொடுத்துட வேண்டியது மனசை. அவங்களுக்கு இந்த கடவுள் ஒரு மெத்தட் கொடுத்து அவங்க என்ன பண்றாங்க, கடவுள் இப்படி ஒரு மெத்தட் கொடுத்து இந்த மெத்தட்ல போகணுங்கிறத அவங்களுக்கு காமிக்க. ஏன்னா அவங்க ஒரு மெத்தட் புதுசா கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுல அதை விட பெஸ்ட்ங்கிற மாதிரியோ அல்லது அவங்களுக்கு இருக்குது இல்லைன்னு தெரியலன்னு நமக்கு தெரியல. இறைவன் இப்படி ஒரு மெத்தட் கொடுத்திருக்காரு, பதஞ்சலி யோக சூத்திரம். அதுதான் மனதை சைக்கலாஜிக்கலா அதுதான் மெயின். அதை விட்டுட்டு எந்த சைக்காலஜி டாக்டர்னாலும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. சோ இது என்ன நடக்குது, மனதை அப்படி கொண்டு போய் கொடுக்க கூடாது. அது என்னது, எப்ப ஒரு ஆர்கனைசேஷன் வேதத்தை விட்டுட்டு இறைவன் சொன்ன மெத்தடை விட்டுட்டு அவங்களா புதுசா மஞ்சள் லைட்டு ஒயிட் லைட்டு எதையோ ஒன்ன கண்டுபிடிச்சு இப்படி தியானம் பண்ணு அப்படி தியானம் பண்ணு, நீ கோபத்திலிருந்து விடுபட்டலாம், 1 2 3 கவுண்ட் பண்ணு, இல்ல வட்டம் பட்டு சின்ன சின்ன வட்டமா போட்டு கடைசியில டாட்டுக்கு வா, இதெல்லாம் அவங்கவுங்க கண்டுபிடிக்கிற டெக்னிக்ல போனோம் அப்படின்னா மனம்
நெகட்டிவா போக ஆரம்பிச்சிடும். நெகட்டிவிட்டி அதிகமாயிடும் மனசுக்குள்ள. ஏன்னா அது அது இறைவன் கொடுத்த மெத்தட்ல போனா மட்டும்தான் நம்மளுடைய growth வந்து இயல்பாக கோபப்படாம இருக்க முடியும். ப்ரெஷரைஸ் பண்ணக்கூடாது. இப்ப என்ன சொன்னோம், என்ன சொல்ற, சின்னதா இருக்கும் பொழுதே தரங்குனா அலை இருக்கும் போதே நீ என்ன பண்ணிடணும், அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் முறைப்படி, இறைவன் சொன்ன முறைப்படி, பதஞ்சலி சொன்ன முறைப்படின்னு எடுத்துக்கலாம். என்ன பண்ணணும், சமுத்திரமாக தடுத்து கொள்ள வேண்டும். ஏன் சமுத்திரமா ஆயிருச்சுன்னு வச்சுக்கேன், அதை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சூத்திரத்தினுடைய அர்த்தம். இப்ப அடுத்து நம்ம இது வரைக்கும் போன கிளாஸ்ல பார்த்தது, இப்ப அடுத்தது கன்க்ளூட் பண்றாரு. கஸ்தரதி கஸ்தரதி மாயாம் யக சங்கத்யஜதி யோ மகானுபாவம் சேவதே நிர்மமோ பவதி. இப்ப அடுத்த டாபிக் மாறாரு. கஸ்தரதி கஸ்தரதி மாயா, இந்த மாயையை கடப்பது எப்படி? கஸ்தக தரதி 2 தடவை கேட்கிறாரு. ஏன்னா ரொம்ப கஷ்டம், இந்த மாயையை கடப்பது என்பது ரொம்ப கஷ்டம். அதனால என்ன சொல்றாரு, கஸ்தரதி, எவன் கக, ககன கஸ்மிஸ் கக, எவன் தரத்தின தாண்டுகிறான், எவன் தாண்டுகிறான், எவன் தாண்டுகிறான் எத? கஸ்தரத்தி கஸ்தரத்தி மாயாம், மாயையை, தித்யா விபக்தி, மாயையை எவன் தாண்டி வர முடியும்? மாயா அப்படிங்கிறது அஜ்ஞானம். இதை தாண்டி ஒருத்தனால எப்படி வர முடியும்? அதுக்கு என்ன சொல்றாரு, எப்படி வர முடியுமாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யக சங்கத்யஜதி, எவன் சங்கத்தை விடுகிறானோ, சங்கம்னா ஒரு சிங்குலர் தான், சங்கத்தை விடுகிறானோ, ஒன்னா மீனிங் எழுதிங்க, அப்புறம் ஒன்னா விளக்குறேன். அடுத்தது யக, யோங்கிறது அந்த இடத்துல யக. ஃபர்ஸ்ட் வந்து எவன் சங்கத்தை விடுகிற, யாருனால் மாயை கடக்க முடியும் அப்படின்னு கேட்டுட்டு பதில் அவரே சொல்றாரு. யாருனால கடக்க முடியும்னு சொல்றாரு. இந்த 2-3 ஸ்லோகங்கள் அதை பத்தி தான் பேச. மாயையை எப்படி கடத்தல், யாருனால கடக்க முடியும், என்ன டெக்னிக் மாயை கடப்பதற்கு. அதாவது மாயை நாங்க அஜ்ஞானத்தை கடப்பதற்குன்னு புரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு உலகத்துக்கு மித்யாத்துவத்தை கொடுப்பதும் மாயை கடத்தல். உலகத்துக்கு சத்தியத்துவ புத்தியிலிருந்து உலகத்துக்கு மித்யாத்துவ புத்தியை கொடுத்துட்டீங்கன்னாவே மாயை கடந்தாச்சுன்னு அர்த்தம். ஆத்ம அஜ்ஞானத்தை விலகி அகம் நான் சரீரம், அகம் இந்த சரீரம் அல்ல, நான் ஒரு சத்து சித்து ஆனந்தம்னு புரிஞ்சுக்கிறதும் மாயை கடத்தல். ஏன்னா ஞானம்ங்கிறது 2 ஸ்டெப். ஒன்னு ஆத்ம ஞானம், இன்னொன்னு ஜெகத் மித்யா. பிரம்ம சத்தியம்ங்கிறது ஆத்ம சத்தியம், பிரம்ம சத்தியம்ங்கிறது ஹாஃப், இன்னொன்னு ஜெகன் மித்யாங்கிறது மிச்ச ஹாஃப். அப்ப மாயை கடத்தல 2 புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆத்ம ஞானம், அடுத்தது ஜெகன் மித்யான்னு புரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு தான் என்னது, மாயை கடத்தல். அப்ப மாயை கடத்தல் எப்படி கடக்க முடியும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாரு, யக சங்கம் தியஜதி. அடுத்தது யோங்கிறது யகதா, அது பின்னால மா வரதுனால அது யோவா இருக்குது. யக மகானுபாவம் சேவதே, எவன் ஞானியின் மகத்து, மகத்து முதலே பார்த்தோம், ஞானிக்கு தான் மகத்து கொடுத்தார் அவர் வேர்டு, நாரதரோட வேர்டு. அவரை சேவிக்கிறானோனா, எவன் ஞானியினுடைய மகிமையை சேவிக்கிறானோ, அதான் மீனிங், டைரக்ட் மீனிங் பார்த்தீங்கன்னா மகானுபாவம் சேவதே, எவன் ஞானியின் மகிமையை சேவிக்கின்றானோ. ஏன்னா சேவத்தே தான் இருக்குது, சேவிக்கின்றானோ. அடுத்தது 3வது பாயிண்ட் என்ன கொடுக்கிறாரு, நிர்மமோ பவதி. நிர்மமோ, மமகாரம். நிர்மமம்னா என்ன, மமகாரம். நிர்னா ஆப்போசிட், நிர்மமோ, நிர்மமகா தான் மோ இருக்குது, ஏன்னா பா வரதுனால. நிர்மமகா பவதி, மமக்காரம் அற்றவனாக இருக்கிறானோ, பவத்தினா இருக்கிறானோ, மமக்காரம் அற்றவனாக இருக்கிறானோ. என்ன கம்ப்ளீட் பண்ணிக்கணும், சகதரத்தி சகதரத்தி. ஃபர்ஸ்ட் கோர்ஸ் இந்த சூத்திரத்தை எப்படி அமைச்சிருக்காரு, ககதரத்தி ககதரத்தி மாயாம், அதோட கொஸ்டின் போட்டுக்குங்க. அது என்ன பதில் சொல்றாரு, யக சங்கம் தியஜதி ஒரு பாயிண்ட், யக மகானுபாவம் சேவதே 3வது பாயிண்ட், நிர்மமகா பவதி. நம்ம எப்படி இந்த சூத்திரத்தை கம்ப்ளீட் பண்ணணும், சகதரத்தி சகதரத்தி எதைய, மாயாம், சகதரத்தி சகதரத்தி மாயாம். அப்படி எழுதி முடிச்சீங்கன்னா
கம்ப்ளீட் ஆகும். இந்த சூத்திரத்தினுடைய இதெல்லாம் ஒரு டெக்னிக். இது மாதிரி அவங்க விட்டு போனதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி புரிஞ்சுக்கணும். எக சக தரத்தி சக தரத்தி மாயாம். அங்க ககங்கிறதுக்கு என்ன பதில்? சக, அவன் கடக்கிறான். யார் கடக்கிறார்கள், யார் கடக்கிறார்கள் அவர் கேள்வி கேட்டார். அதுக்கான பதில் சொல்லிட்டார். நாம எப்படி கம்ப்ளீட் பண்ணிக்கணும்? அவன் கடக்கிறான், அவன் சகதரத்தினா அவன் கடக்கிறான். இன்னொரு தடவை சகதரத்தி அவன் கடக்கிறான். எதைய? மாயா. அப்படி எழுதிட்டீங்கன்னா கம்ப்ளீட் மீனிங் யூ வில் கெட். ஏன்னா மாயை பத்தி ஏன் சப்ஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவத்கீதையிலே சொல்லுவார். அதாவது ரொம்ப 7வது அத்தியாயம் அதுல ஒரு 14வது ஸ்லோகம் நினைக்கிறேன். அதுல சொல்லுவார் என்ன? துரத்தியா அந்த வேர்டு வரும். தெய்வீ, அதாவது மம மாயா துரத்தியாம்ப. மம மாயா துரத்தியா ரொம்ப கஷ்டம். என்னுடைய மாயைதான். பகவானே சொல்லுவார் மம மாயா துரத்தியா. அந்த ஸ்லோகத்துல சொல்ற வேர்டு மாயை கடப்பது. துரத்தியா கடினம். இதேதான் நாரதர் சொல்றார். ரொம்ப கடினம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் உன்னால கடக்க முடியும். அதுக்கு குருவுடைய சேவை ஒரு ஹெல்ப் இருந்தா மட்டும்தான் நீ மாயை கடக்க முடியும். அவர் என்ன சொன்ன? துரத்தியா. அங்க அவர் என்ன சொல்லுவார் தெரியுங்களா? யாருனால கடக்க முடியுங்கிறது அடுத்த லைன்லயே சொல்லுவாரு. மாமேவ ஏ பிரபத்தியந்தே. அங்க பகவத்கீதையில என்ன சொல்லுவாரு? ஃபர்ஸ்ட் லைன்ல மம மாயா துரத்தியா, என்னுடைய மாயை கடப்பது ரொம்ப கடினம். அதுக்கு பதில் அடுத்த லைன்லயே சொல்லுவாரு மாமேவ ஏ பிரபத்தியந்தே. எவன் என்னை வழிபடுகிறானோ, எவன் வேதாந்தத்துக்கு என்னை வழிபடுதல்ல அத்வைத பக்திக்கு எவன் வரானோன்னு அர்த்தம். நம்ம பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டு இருக்கிறதுனால மாயையில கடக்க முடியாது. அந்த குரு முக்கேன சவனம் மனனம் செய்து நிதித்தியாசனம் செய்து எவன் பிரபத்தியந்தே, அந்த சேவதேவ அவர் பிரபத்தியந்தேன்னு போடுவாங்க. அந்த எண்ணெய் அடைவன் சரண் அடைபவன் எடுத்துக்கலாம். சாஸ்திரத்துக்கு சரண் அடைவன், குரு சரணம், ஸ்ரத்தா, குரு ஸ்ரத்தா, சாஸ்திர ஸ்ரத்தா இருந்து அதை படிப்பவன் அர்த்தம். அங்க பிரபத்தியன்ட்டு அவன் கடக்கிறாங்கிறது அங்க 7வது அத்தியாயத்துல பகவான் சொல்றாரு. அதே கருத்தை தான் இப்ப நாரதர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இவர் என்ன சொல்றாரு? எந்த அளவுக்கு சத் சங்கம் முக்கியமோ அந்த அளவுக்கு என்ன சொன்னாரு? துசங்கத்தை கவனமா கேர்ஃபுல்லா என்ன பண்ணிடணும்? விட்டு விலகணும். இல்லைனா மாயை கடக்க முடியாது. ஃபர்ஸ்ட் யக சங்கம். ஃபர்ஸ்ட் கக தரத்தி யக சங்கம் தியஜதி. தியஜத்தின விட்டு வரானோ, அதாவது சங்கத்தை விடுறது. இந்த மனதோடு கூடிய சங்கத்தை விடுதல், இந்த புத்தியோடு கூடிய சங்கத்தை விடுதல். அதான் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சங்கம்னா என்னது? தொடர்பு. எதோட நம்ம சங்கம் வச்சுட்டு இருக்கிறோம்? மனம் நான். அது என்ன அர்த்தம்? மனதோடு நான் கொண்ட சங்கம். மனம் நான் என்ற அபிமானம் அர்த்தம். அத சங்கம். இந்த மனம் நான்கிற சங்கம், மனதில் இருக்கிற சங்கத்தை நான்கிற சங்கத்தை விடுதல், புத்தியில் நான்கிற சங்கத்தை விடுதல், இந்த இந்திரியங்கள் கண்ணு காது மூக்கு ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் மீது, இந்த உடல் மீது நான் வைத்திருக்கிற சங்கம் அபிமானத்தை எவன் விடுகிறானோ, தியஜத்தின் என்ன விடுகிறானோ, அந்த நான்கிற அபிமானத்தை விடுகிறானோ என்ன பண்ணிக்கலாம்? சகதரத்தி சகதரத்தி மாயாம் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். சகதரத்தி சகதரத்தி மாயாம், மாயை கடந்து விடலாம். எது? இந்த உடலில் மேல் இருக்கிற அபிமானம். அடுத்தது மமக்காரத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த உடல் மேல அபிமானம் வந்தோன்ன, இந்த மனம் நான், புத்தி நான், இந்த சரீரம் நான், என்ன வந்தது? அடுத்தது என் பையன், என் பொண்ணு, என் வீடு, என் பொருள், இந்த மாதிரி வருகிற பொருள்கள், உயிரற்ற உயிர் உள்ளது, உயிரற்றது மேல என்ன நடக்குது? மமக்காரம். அது என்னதான்? சங்கம். இது எல்லாத்தையும் யாரு விடுறாங்களோ தியஜதி, அவன் என்ன பண்றான்? என்ன இதுக்கு எதுக்கு பதில்? இதெல்லாம் எதுக்கு? சக மாயாம் தரதி, மாயை அவன் கடந்து விடுவான். அடுத்து 2வது பாயிண்ட், அதுக்கு என்ன பண்ணணும்? அபிமானத்தை விடணும். சரி, அதுக்கு ஒரு மெத்தட், அதுக்கு ஒரு சோர்ஸ் சொல்லணும்ல. எப்படி? யக மகானுபாவம் சேவர். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு மகாபுருஷன் ஞானியை சேர்ந்து என்ன பண்ணணும்? வகுப்புகள் கேட்கணும். சேவத்தை என்னங்க? அந்த சிரவணம் மனனம் நிதித்தியாசனத்தை ஒரு ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குருவிடம் அமர்ந்து வருடக்கணக்கா படிக்கணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்?
மனதில் இருக்கிற சங்கம் புத்தியில் இருக்கிற மேல பாயிண்ட், மனதில் இருக்கிற சங்கம் புத்தியில் இருக்கிற சங்கம், இந்த உடல் ஞானேந்திரம் கர்மேந்திரம் நான்கிற அபிமானம் சங்கத்தை உன்னால் விடுறக்கு அடுத்த ரயிலே போட்டாரு. மகானுபாவம் சேவத்தே. ஏன்னா பாருங்க, இது பாருங்க ஆத்மனைப்பதை சேவத்தே. கிராமர் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, ஆத்ம அது தன்னால எடுக்கிற முயற்சினாலதான் ஆத்மனையே சேவத்தீ வரல. திங்க் பண்ணி பாருங்க கிராமர் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன் சேவத்தீ வரல, ஏன் சேவத்தே வருது? ஆத்மனைப்பதை அது அவனாதான் முயற்சி எடுக்கணும். ஆத்மனைப்பதை என்ன, நமக்கு நாமளே செய்து கொள்ளக்கூடியது. நாம தான் போய் யாரை தேர்ந்தெடுக்கணும்? ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்ட குருவை நீ சேவத்தே. அப்படி ஒரு வேர்டு மாத்தினாலும் அது எவ்வளவு ஒரு ஆழ்ந்த டெப்த் கருத்து வருது பாருங்க. அடுத்தது பாருங்க, என்ன பண்ணணும்? அடுத்தது போயிட்டுமா, போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு உங்களுக்குள்ள எந்த குவாலிஃபிகேஷனையும் வளர்த்து கொள்ளாமல், அது கிளாஸ் பாட்டு கிளாஸ் போகுது, நான் பாட்டுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு அதுக்குண்டான குவாலிஃபிகேஷன் வளர்த்துக்கலாம். அதுக்கு உடனே என்ன சொல்றாரு? நிர்மமோ பவதி வைராகியம். நிர்மமான என்னது? இது என்னதுன்னு என்ன? அந்த வைராகியத்தை பெற்று அங்க போனா மட்டும் பத்தாது, குவாலிஃபிகேஷன் வேணுங்கிறக்க அந்த விவேகம் வைராகியம் சமாதி சக்க சம்பத்தி முமுட்சுத்துவம், அது நீங்களா அட்வான்ஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ்னால என்ன மட்டும் போட்டார் நாரதரே? வைராகியத்தை மட்டும் போட்டார். அது வைராகியங்கிற வேர்டு ஓப்பனா போடாம நிர்மமோ. So nirmamo indicates sadhana chadushtiya sampatti. ஏன் நிர்மமோன வைராகியம்? வைராகியம் எங்க வருது? சாதன சதுஷ்டய சம்பத்தி. அப்ப எது எது வேணும் நாமளே ஆட் பண்ணி புரிஞ்சுக்கணும். விவேகம், வைராகியம், சமாதி சட்க சம்பத்தி, முமுட்சுத்வம், இதெல்லாம் இருந்து அதுக்கப்புறம் தான் குரு சேவத்தை, குரு சொல்ற சிரவண மனனம் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன விட முடியும்? மனதோடு கூடிய சங்கம், புத்தியோடு கூடிய சங்கம், இந்த உடலோடு கூடிய சங்கத்தையெல்லாம் விட்டு சகதரத்தி. அப்படி கீழிருந்து வரணும் ப்ரொசீஜர். கீழிருந்துனா தேர்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? வைராக்கியத்தை குவாலிஃபிகேஷனை பெறணும். ரெண்டாவது மகானுபாவம் சேவத்தை குரு முக்கேன சிரவண மனன நிதித்தியாசனம் பண்ணி அப்புறம் என்ன பண்ணணும்? அந்த அபிமானத்தை விட்டா, சங்கத்தை விட்டா அவன் மாயை கடக்கிறான். இதெல்லாம் எதுக்கு படிக்கிறோம்? அவன் சகதரத்தி சகதரத்தி ககதரத்தி ககதரத்தி, ஆன்சரு சகதரத்தி சகதரத்தி. அவன் மாயை கடப்பதற்கு இதை தவிர வேறு வழி இல்லை. பியூட்டிஃபுல் சூத்திரம். அது பாருங்க, ஹோல் வேதாந்தத்தை அப்படி ஒரு நட்சல்ல ஒரு சூத்திரத்துக்குள்ள கொண்டாந்து அமைக்கிறதுங்கிறதெல்லாம் சாதாரண வேலை இல்லைங்க. ஏன்னா அல்பாட்சரம் சூத்திரம் சொல்லுவோம். அல்பாட்சரம்னால அக்ஷரத்தை எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைக்கணும். அதனால அதுக்கு பேர் சூத்திரம்னு பேரு. வரிசையா எழுதுனதுக்கு பேர் என்ன? பேராகிராஃப். வரிசையா நான் சொன்னதெல்லாம் இப்ப எழுதிட்டு அதுக்கு பேர் என்ன? ஒரு சூத்திரத்தை நம்ம என்ன பண்ணணும்? பேராகிராஃபா பண்ணி புரிஞ்சுக்கிறோம், அது வேற. ஆனா அந்த பேராகிராஃப்ல சொல்ல வேண்டிய கருத்தை அல்ப அக்ஷரம் போட்டு எவ்வளவு எழுத்துக்கள், வார்த்தைகள் இல்லைங்க அக்ஷரம், எவ்வளவு எழுத்துக்களை குறைத்து அந்த அப்புறம் பாருங்க அதோட மீனிங் எங்கேயுமே மாறாது, அப்படியே ஃபுல்லா வரும். எது? ஹோல் வேதாந்தம் என்ன சிங்கிள் சூத்திரம், சிங்கிள் சூத்திரம். இதுதான் உங்களுடைய எஃபிஷியன்சி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த சப்ஜெக்ட் மேட்டர். நாரதனுடைய திறமை இங்க நமக்கு தெரியுது. அடுத்தது 47வது ஸ்லோகம். பார்த்தா பெருசா இருக்குது மீனிங், எழுத்துக்கள் இதுல அது கொஞ்சம் அதிகம். ஏன்னா ஹோல் மற்ற அதெல்லாம் பார்க்கும்போது இது பாருங்க கொஞ்சம் பெருசா இருக்கு இந்த சூத்திரம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஹோல் வேதாந்தத்தை கொண்டு வந்துட்டார், அதனால அது கொஞ்சம் நீளமா இருக்குது, அவ்வளவுதான். யோ விவிக்தஸ்தானம் சேவதே, இதுலயும் கண்டினியூ பண்றார். எது? சாதனங்கள் என்ன, எதுக்கு? அந்த அத்வைத பக்தி ஞானத்துக்கு வர்றக்கு என்னென்ன சாதனம்? யோ விவிக்தஸ்தானம் சேவதே யோ லோக்கபந்த மன்மூல்யதி நிஸ்திரைகுண்யோ பவதி யோகக்ஷேமம் தியஜதி. என்ன ஆட் பண்ணிக்கணும்? சக மாயாம் தரதி. அந்த மேல இருக்கிறதுல இருந்து கீழே எடுத்துக்கணும். மாயாம் ஏன்னா சப்ஜெக்ட் என்ன? யாரு மாயை கடக்க முடியும்? இப்ப இதெல்லாம் இருக்கிறவன் சக மாயாம் அல்லது சக மாயாம், சக தரத்தி சகதரத்தி மாயா, அந்த ஸ்டைல் பிரகாரம் கொண்டு எனக்கு ககதரத்தி நம்ம என்ன பண்ணோம்? இதெல்லாம் சொல்லி சகதரத்தி மாயாம். அப்ப இந்த சூத்திரத்துக்கு பின்னால என்ன ஆட் பண்ணிக்கணும்? சகதரத்தி மாயாம். அப்படின்னா சப்ஜெக்ட் என்ன நமக்கு புரியும்? மாயை யார் கடக்குறாங்கன்னா இவங்க எல்லாம் கடத்துருவாங்கன்னு கண்டினியூ ஆகுது. போன சூத்திரத்திலிருந்து கண்டினியூஷன். யாரு?
யக மீனிங் எழுதிக்கலாம். இது எல்லாமே மாயை யார் கடக்கிறார்கள். யக விவிக்த ஸ்தானம் சேவத்தே. யக விவிக்த ஸ்தானம் சேவத்தே அப்படின்னாங்க தனிமையான இடத்தை மீனிங் அதே மாதிரி எழுதிட்டு விளக்கம் பார்க்கலாம். தனிமை விவிக்த ஸ்தானம்னா தனிமையான இடத்தை, ஸ்தானம்னா இடம், நாடுகிறானோ. சேவத்தேன தானே ஆத்மனைப்பதே தேடி செல்கிறானோ, சுயமா தானே சுபாவமாக தனிமையான இடத்தை நாடி செல்கிறானோ. ஒன்னா அதுக்கப்புறம் என்ன படிக்கணும்? சகதரத்தி சகதரத்தி மாயா. இது அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்து என்ன சொல்றாரு? யக யோ என்னாச்சு? லா வர்றதுனால யக யோ ஆயிடுச்சு. யக லோகபந்து உன்மூல்யதி. உன்மூல்யதி எவன், யோங்கிறது என்னது? யக எவன் லோகபந்தம் உலக பந்தத்தை மூலம்னாங்க வேறு, வேரோடு அறுக்கிறானோ. உலகத்தின் மேல் இருக்கிற பந்தங்களை வேரோடு அறுக்கிறானோ, கட்டு சித்து கட் பண்றானோ. சகதரத்தி சகதரத்தி மாயாம். அடுத்தது நிஸ்திரைகுண்யக பவ. நிஸ்திரைகுண்யோ இருக்குது பாவறதுனால, அப்ப நிஸ்திரைகுண்யக பவதி. நிஸ்திரைகுண்யனா முக்குணங்களையும் கடந்தவனாக ஆகிறானோ, இருக்கிறானோ. என்ன பவத்தின இருக்கிறானோ தான் வரும். நிஸ்திரைகுண்யக மூன்று குணங்களையும் கடந்தவனாக இருக்கிறானோ. இப்படி கம்ப்ளீட் பண்ணணும். சகதரத்தி சகதரத்தி மாயா. அடுத்த 4வது பாயிண்ட் இன்னொன்னு சேர்த்து சொல்றாரு. யோகக்ஷேமம் தியஜத்தி. யோகம் என்ன? இதுவரைக்கும் இந்த பொருள் எல்லாம் எங்கிட்ட இல்ல, இதெல்லாம் எனக்கு இன்னும் வந்து சேரணும். அந்த லிஸ்ட் இருக்கிறதுக்கு பேர் யோகம். க்ஷேமம்னா இதெல்லாம் நான் அடைஞ்சிட்டேன், கணவன் மனைவி குடும்பம் இதெல்லாம் அடைஞ்சாச்சு, இதை பாதுகாக்கணும். யோகம்னா என்னிடம் இல்லாத பொருளை அடையணும்னு ஆசைப்படுறது யோகம். க்ஷேமம்னா இதுவரைக்கும் நான் அடைஞ்சதை பாதுகாப்பா வச்சிருக்கணுங்கிறது க்ஷேமம். என்ன சொல்றாரு? தியஜதி. இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்க வேண்டிய சூத்திரங்கள். தியஜதி எவன் யோகக்ஷேமத்தை இரண்டையும் விடுகிறானோ, தியஜத்தின விடுகிறானோ, ரெண்டையும் விட்டுணும். சகதரத்தி சகதரத்தி மாயா. இது எப்படி புரிஞ்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் யக விவிக்த ஸ்தானம் தனிமையாக தேடி தனிமையான இடத்தை நாடி போகிறானோ, சகதரத்தி சகதரத்தி மாயா. அடுத்து லோகபந்தம் உன்மூல்யத்தை, யார் உலகத்தோடு கூடிய பந்தத்தை வேரோடு அறுக்கிறானோ, சகதரத்தி சகதரத்தி மாயா. அடுத்து யோகக்ஷேமம் திரைகுண்யக பவதி முக்குணங்களையும் எவன் கடக்கிறானோ, சகதரத்தி சகதரத்தி மாயா. அடுத்தது யோகக்ஷேமம் தியஜதி யக யோகக்ஷேமத்தை தியஜதியோ சகதரத்தி சகதரத்தி மாயா. திஸ் இஸ் த பேராகிராஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அதை ஒரு லைன்ல கொடுத்துருக்காரு. இப்போ ஒன்னொன்னா வரலாம். ஃபர்ஸ்ட் ஏன்னா இது கொஞ்சம் ரொம்ப மீனிங் பார்த்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? தனிமையை நாடி போகணும். அப்ப வீட்டு விட்டு போயிடலாமா? சந்நியாசம் வாங்கிக்கலாமா? அதான அர்த்தம். தனிமை விவிக்த தேசம். இதே வேர்டு பகவத்கீதையில் யூஸ் பண்ணுவார். அது தியானத்துக்கு சொல்வார். விவிக்த தேசே பகிரங்க அது அந்தரங்க சாதனத்துல ஃபர்ஸ்ட் சொல்லுவார். தியானத்துக்கு அந்தரங்க சாதனை போய் உட்கார இடம் எப்படி இருக்கணும்? விவிக்த தேசே. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுட்டோம்? யாரும் இல்லாத இடம்னா உடனே பார்க்கு இமயமலைக்கு போலாமா, குகைக்குள்ள போய் உட்கார்றதா? அப்படி அல்ல. யாரும் இல்லாத நேரத்தில் உங்க வீட்டுல ஒரு இடத்துல கண்டுபிடிச்சு உட்கார்ந்து தியானம் பண்றது. அப்படி புரிஞ்சுக்கணும். யாரும் இல்லாத உடனே அங்க போறதுங்கிற அர்த்தம் அல்ல. அதேதான் இங்கேயும் விவிக்த ஸ்தானம் அப்படின்னா என்னன்னா தனிமையில் இருந்து பழகுங்கிறது இங்க எப்படி இன்டர்பிரேட் பண்ணி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த அர்த்தம் இல்லை. அது அந்தரங்க சாதனத்துக்கு பகவத்கீதையில நாம விவிக்த தேசேவை அப்படி புரிஞ்சுக்கிட்டோம். தனிமையான இடம்ங்கிறது அங்க புரிஞ்சுக்கிட்டோம். அந்த மீனிங் இங்க இல்லை. ஏன்னா இது தியானத்தை பத்தி இவர் பேசல. எதுக்கு சாதனம் சொல்லிட்டு இருக்காரு? தியானத்துக்கு இவர் சாதனம் சொல்லிட்டு இருக்கல, ஆத்ம ஞானத்துக்கு சாதனம் சொல்றாரு. அங்க பகவான் தியானத்துக்கு நிதித்தியாசனத்துக்கு சாதனம் சொல்லும் போது விவிக்த தேசேக்கு அந்த அர்த்தம். அதோட கட் பண்ணிக்கணும். ஏன்னா அது தியானத்துக்கு விவிக்த தேசம். இங்க எதுக்கு? ஆத்ம ஞானத்துக்கு விவிக்த தேசம்னு சேர்த்திக்கணும்.
ஏன்னா குழப்பக்கூடாது. ஒரு வேர்டு வந்து எங்க வருதோ அதுக்கு தகுந்த அந்த கோரிலேட் பண்ணி புரிஞ்சுக்கணும். இங்க எதுக்கு விவிக்த தேசம் சொல்றாரு? ஞானத்துக்கு. ஞானத்துக்கு விவிக்த தேசம் என்னங்க முரண்படுதே? கண்ணை மூடி சத்தம் இல்லாம ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தா நமக்கு ஞானம் வந்துருமா? ஹூஆமை போய் போதி மரத்துக்கடியில உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தாலும் ஞானமெல்லாம் வராது. அப்ப எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? அழகான இன்டர்பிரேஷன் பை ஆச்சாரியாஸ். அவங்களே இல்லைன்னு வச்சுக்கல, இந்த மீனிங் நம்ம இப்படி கூட திங்க் பண்ண முடியுமா? எப்படி? அதாவது ஃபர்ஸ்ட் இந்த வேதாந்த வகுப்புக்குள்ள உள்ள வரும்போது நாம வெளி விஷயங்கள்ல நிறைய ஈர்க்கப்பட்டு போயிட்டு இருப்போம். இவர் இங்க சொல்ற கருத்து வந்துங்க தமகா. இப்ப புரிஞ்சிரு உங்களுக்கு. விவிக்த தேசம் எதை சொல்றாரு இவரே? தமகா. என்ன நம்ம எதை பார்த்துட்டு இருக்கிறோம்? ஆத்ம ஞானத்துக்கு உண்டான சாதனங்களை தானே பார்த்துட்டு இருக்கோம். இப்ப என்ன சாதனத்தை அவர் சொல்றாரு? விவிக்த தேச மூலயமாக தமகத்தை சொல்றாரு. முதல்ல அதை புரிஞ்சுட்டு அப்புறம் ஈஸியா இன்டர்பிரட் பண்ணிடலாம். தமகா எப்படிங்க தமகக்கும் விவிக்த தேசத்துக்கும்? எப்பெல்லாம் எந்த இந்திரிய விஷயம் எல்லாம் அதாவது எந்த விஷயத்துக்கு பின்னாலோ இந்திரியம் உன்னுடைய கட்டுப்பாடுக்கு இல்லாம போகுதோ, எப்போ அந்த இந்திரியம் உன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு இல்லாம சுகத்தை வேணும்னு நாடி இந்திரிய விஷயத்துக்கு போகுதோ, அப்படி எடுத்துக்கணும். எப்போ என்னுடைய இந்திரியம் என்னுடைய கட்டுப்பாட்டை மீறி இந்திரிய சுகத்தை அனுபவிக்கணும்னு போகுதோ, அப்போ அதை விட்டு வந்துருன்னு அர்த்தம். தனிமையா வந்துருன்னு அர்த்தம். அதை விட்டு தனியா வந்துருன்னு அர்த்தம். புரியுதுங்களா? எவ்வளவு அழகான விவிக்த தேசேதான். அது பகவத்கீதையில என்ன அர்த்தம்? ஏன்னா இங்க வந்து குவாலிபிகேஷன் சொல்லும் போது அது தமகான்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்? அடுத்த இன்டர்பிரேஷன் எடுக்க முடியும். என்ன சொல்றாரு? எப்பெல்லாம் இந்திரிய சுகத்தை நாடி இந்திரியங்கள் போகுதோ அதுக்கு அடிக்ட் ஆயிராத. ஆகாம எப்போ உன் மனம் இன்னும் பக்குவப்படலையோ, அது மனம் வந்து இயல்பாகவே அதுக்கு பின்னால போகுதோ, உன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு இல்லைன்னு என்ன அர்த்தம்? மனம் இன்னும் கட்டுப்பாட்டுக்குள்ள வல்லின்னு அர்த்தம். அந்த கட்டுப்பாட்டுக்கு வராத வரைக்கும் அந்த இடத்தை விட்டு வந்துரு. தமகா. எவ்வளவு அந்த தமகாங்கிற வேர்ட என்ன வேர்டு போட்டு நாரதர் கொண்டு வராரு பாருங்க. See the beauty of நாரதா. விவிக்த ஸ்தானம். அந்த இடத்தை விட்டுட்டு எங்க வந்துரு? விவிக்த ஸ்தானம் வந்துட்டு என்ன தெரியுங்களா பண்ண? அடுத்தது எவ்வளவு காலம் என்னால் இதை விட்டு இருக்க முடியும்னு பழகு. அதுதான் அடுத்த ஸ்டெப். வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணலாம்? தொக்கி நிக்குது, அங்கிருந்து வந்துட்டோம், அதை டிஸ்டர்ப் பண்ணது வந்துட்டீங்க. வந்து மனசு என்ன ட்ரைனிங் கொடுக்கணும்? மனசுக்கு அந்த தவத்தில் இருந்து பழகுதல். என்ன பண்ணணும்? அது இல்லாம ஒரு நாளைக்கு இருக்க முடியுதா? வெற்றி. அடுத்த வெற்றி என்ன? அது இல்லாம என்னால் 2 நாள் இருக்க முடியுதா? வெற்றி. அப்படி அதிகம் வந்துட்டு மனசுக்குள்ள சிந்திச்சுட்டே இருக்க கூடாது. அங்கிருந்து வந்துட்டீங்க, அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? அதை விட்டு, அதாவது அந்த தனிமையில் இருந்து பழகு. அதை விட்டுட்டு இருந்து பழகணும். 1 நாள் 2 நாள் 3 நாள் மறுபடியும் ஓடும், போயிட்டு வரணும். அப்புறம் மறுபடியும் 4 நாள் 5 நாள். அப்படித்தான் மனதை பழக்கணும். ஃபர்ஸ்ட் கண்ணில் படாம இருந்துட்டு அப்புறம் ஒரு 4 நாளுக்கு மேல பிரஷர்னா போய் அதை ஐஸ்கிரீமே வச்சுக்கல போய் சாப்பிட்டு வந்துடுறது. அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரை பண்றது. ஃபுல்லா ஓவர் நைட் நம்மளாம் விட்டுட்டு வர முடியாது. ஐஸ்கிரீமே ஒரு இந்திரிய சுகத்துக்கு நான் உதாரணம் சொன்னேன். நிறைய சாப்பிட்றவங்க விடணும்னு நினைச்சா ஃபர்ஸ்ட் அது கடைப்பக்கம் எதுவும் போகக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு நாள் இருந்துட்டுனா தினம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றவங்களா இருந்தா 1 நாள் அப்பா வெற்றி. 2 நாள் இருக்க முடிஞ்சதா? அதுக்கப்புறம் முடியலையா? போய் ஒன்னா சாப்பிட்டு வந்துடுறது. முடியாதப்ப போயிடணும், போய் சாப்பிட்டு வந்துடணும், மறுபடியும் முயற்சி பண்ணணும். 1 நாள் 2 நாள். இப்படித்தான் ஒரு விஷயத்தை என்ன பண்ணணும்? விவிக்த தேசே. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு? இது வந்து பாருங்க உறவுகள் நீங்க பார்க்கலாம். அதாவது சில பேர்த்துக்கு ஏன்னா எந்தெந்த யார் யாருக்கு என்னென்ன சம்சாரம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்ப நான் சொல்ற எக்ஸாம்பிள் உங்க ஏஜ்ல கடந்து வந்திருப்பீங்க, அதுல குட்டி பசங்களுக்கு லாய்க்கு. நாம இந்த ஏஜ்ல உறவுகள் சுத்தி இல்லாம என்னால எவ்வளவு நாளைக்கு இருக்க முடியும்? ஏன்னா இஃப் யூ ஆர் so attached to the family members, என்னால வந்து முடியல. அதுக்கு தான் அந்த காலத்துல வந்து தீர்த்தாடனம் சொல்லுவாங்க. தீர்த்தாடனம் போறதுனாங்க வீட்டை விட்டு ஒரு கோயில் குளத்துக்கு போறேன்னா தனியா போகணும். இது வந்து பிக்னிக் மாதிரி போறது அப்படின்னு சொல்லல. தீர்த்தாடனம் போறதுங்கிறது தனிமையில் யாரும் இல்லாம தனியா, அதான் 10 பேரோட போலாம். ஆனா 9 பேர் நமக்கு யாரும் தெரியாது. அந்த மாதிரி அவங்களோட தனியா போறது பெஸ்ட். அப்படி பாதுகாப்பு இல்லைங்க ஒரு 10 பேர்த்தோட போறோம், ஆனா 9 பேர் நமக்கு யாரும் தெரியக்கூடாது. அந்த மாதிரி இடத்துல போய் லாங்குவேஜ் தெரியாத ஒரு இடத்துல போய் அந்த இடத்த நம்மளால மனதளவில்
அங்க சாப்பாடு கிடைச்சது, எல்லாம் கிடைச்சது. ஆனா மனதளவில் அந்த இடம் நமக்கு ஜமாளிக்க முடியுதா? டெஸ்டிங். அதுக்குதான் தீர்த்தாடனமே. நம்ம கலாச்சாரத்தில் தீர்த்தாடனம் போறது, கோயிலுக்கு போறது, க்ஷேத்திரம் போறது எல்லாமே தனிமையில் நம்மளால இருக்க முடியுமா? ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு மெயின் ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாரு இல்லைன்னு என்னால இருக்க முடியாது. பேச்சு துணைக்காவது யாராவது வேணுங்கிற இடத்துல போய் எங்கேயாவது லாக் ஆயிருப்போம். அது நமக்கு தெரியாது. யாருமே இல்லாம இருந்து பாரு, முடியுதா? வெற்றி. ஏன்னா அதெல்லாம் சங்கம். ஏன் என்னுடையங்கெல்லாம் அங்க போய் லாக் ஆயிருப்போம். அப்ப என்ன பண்ண, எவ்வளவு நாளைக்கு உறவுகள் இல்லாமல் இதெல்லாம் டெஸ்டிங் தாங்க. அப்படி பர்மனண்டா போறதில்ல. யாரும் இல்ல வீட்டுல 4 நாள்னாலும் நான் நிம்மதியா இருக்கிறேனா, அது வெளியே ஓடணுங்கிற அவசியம் இல்லை. வீட்டுல சில இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல எனக்கு தெரிஞ்ச நியூஸ் வரும். வீட்டுல இப்ப கணவர் ஒரு பக்கம் வெளியே போயிட்டார், மகன் இருக்கிறான்னா வீட்டுல இருப்பாங்க அந்த அம்மா. இல்ல மகனும் வெளியில போறா, திருப்பி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட வேண்டியது. பாக்குறமே, ஏன்னா வீட்டுல யாரும் இல்ல. அது பாதுகாப்பு கருதிங்கிறத விட மனதுல ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி அதிகம்னு அர்த்தம். வெளி பாதுகாப்புங்கிறத பூச்சி போசுறாங்க. எதை அவனாச்சும் என்ன பண்றதுங்கிறது வெளி பூச்சுங்கிற நானு. அவங்களுக்குள்ள என்ன அதிகமா இருக்குது? ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி அதிகம். அப்படி இருந்ததுன்னா அதுல இருந்து பிரதிபக்ஷ பாவனா, அதுல இருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணணும்? கொஞ்ச நாள் இருந்து பழகணும். அதுதான் அவர் சொல்றாரு விவிக்த. புரிஞ்சுக்கலாப்பா? விவிக்த தேசே. அது பொருள்களால் இருக்கலாம், உறவுகள்கிட்ட போய் நம்ம ஒட்டி வச்சிருந்திருப்போம். அதுல இருந்து கொஞ்சம் வெளியில வரணும். எதுக்கு இதெல்லாம்? என்னது? சாதனம். சகதரத்தி மாயே கடக்கணும் வகுப்புல படிச்சுட்டு வீட்டுல எனக்கு வீட்டுக்காரர் இல்லைன்னா, பையன் இல்லைன்னா என்னால இருக்க முடியாது, தனிமையா என்னால இருக்க முடியாதுங்கிறது அதுல மாய. நீங்க சப்ஜெக்ட் புரிஞ்சதெல்லாம் புரியலின்னு அர்த்தம், எதுவும் மண்டைக்குள்ள போகலின்னு அர்த்தம். இந்த அளவுக்கு என்ன இருக்கணும்? மாயை கடக்கணும்னா இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதாவது அடுத்து என்ன சொல்றாரு? லோக பந்தம் உன்மூல்யத்தே. இதுதான் இதை சேத்தாசனம். உலக பந்தங்களை வேரோடு. அப்படின்னா இப்போ நீங்க எல்லாத்தோட இருக்கிறீங்க, ஒரு 10 பேரோட இருக்கலாம். அதுதான் சுவாமிஜி அழகா சொல்வாரு, யூ கேன் லிவ் இன் த ஃபேமிலி ஆஃப் 30 மெம்பர்ஸ். ஏன்னா அந்த காலத்துல அவர் வாழும்போது அந்த மாதிரி தான் வாழ்ந்திருக்காங்க. ஒரு குடும்பம் பாத்தீங்கன்னா 30 பேர் 40 பேர் ஒரு குடும்பத்துக்குள்ள. இந்த சைடு தஞ்சாவூர் சைடு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா 30 பேர் 40, காரைக்குடி சைடுலாம் பாத்தீங்கன்னா 30 பேர் 40 பேர் ஒரு குடும்பத்துல. அந்த வீடுலாம் பார்த்தா இன்னும் கூட இருக்குங்கிறாங்க. அப்படியே சின்ன ரூமா இருக்கும். அதுல 30 பேர் 40 பேர் வாழ்ந்திருக்காங்க. அங்கேயும் ஞானத்தை பெற்றவங்க ஞானிகள் இருந்திருக்காங்க. இல்லைன்னா நம்ம கணக்கு போடக்கூடாது. எல்லாம் இமயமலைக்கு போனவன் தான் ஞானத்தை பெற்றாங்களா நம்ம கணக்கு போடக்கூடாது. அதுக்குள்ளேயும் நம்ம தமிழர்கள் ஞானத்தை பெற்று அது குடும்பத்துக்குள்ள வாழ்ந்திருக்காங்க. அப்படின்னா அவங்க ஃபாலோ பண்ண டெக்னிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, வீட்டில் நான் இருக்கலாம். எப்படி? வீட்டில் நான் இருக்கலாம், தவறில்லை, ஞானத்தை பெறுவதற்கு அதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ். ஆனா வீடு எனக்குள்ள இருக்கக்கூடாது. இதை இன்னைக்கு தாட் ஆஃப் த டேவை எடுத்து சிந்திச்சு பாரு. நான் வீட்டுல இருக்கலாம், 10 பேர் என்ன, 20 பேர் என்ன, 30 பேர் என்ன, 40 பேர் இருக்கிற வீட்டில் நான் இருக்கலாம், தவறில்லை. ஆனா வீடு எனக்குள்ள இருக்கக்கூடாது. தாங்குமா மனசு? பிசிக்கலாவே யோசனை பண்ணி பாருங்க, மென்டலாவே யோசனை பண்ணி. அந்த ஸ்டேஜ் இருக்கு, அந்த நிலையில் இருக்கிறவங்க அந்த நிலைக்கு வரணும். பாருங்க, வீட்டுக்குள் உனக்குள்ள எந்த கொண்டாந்து வச்சுக்கூடாது. எந்நேரமா வீட்டை கொண்டாந்து வச்சுக்காத, உன்னால தாங்க முடியாது. மை மைண்ட் வில் பி so disturbed. Take it as a thought of the day. இது எப்படி எல்லாம் நம்ம பழகணும். இத பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 50 பேர் என்ன, 1000 பேர் என்ன இருந்தாக்கா நம்ம பாட்டு வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம். இப்பெல்லாம் 2 பேரே வாழ முடியல. ஏன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி. நாங்க எங்கிட்ட ஒருத்தர் ஜாயிண்ட் ஃபேமிலி. சரி நாம என்ன நினைப்போம், மாமனாரு மாமியாரு அப்படின்னு நான் நினைச்சேன். அவங்க சொல்லுது புருஷன் பையன் புள்ள, இது வாழ்ந்தாவே ஜாயிண்ட் ஃபேமிலியா. இது என்ன ஆயிப்போச்சு உலகம், 4 பேரே அதே ஜாயிண்ட் ஃபேமிலி. அடங்கொய்யா, என்ன எதை காமிக்குதுனாங்க, இந்த ஒரு அறிவுங்கிறது நம்மள விட்டு வெகு தூரம் போயிருச்சு. இன்னைக்கு காலையில இது பண்ணணும், ஈஷா வாஷ்யம் இதம் சர்வம். ஈஸ்வரன் எனக்குள் இருந்து கொண்டு அவரு தான் இருக்கிறாரு, அவருக்குள்ள இருந்துட்டு அவரு தான் வெளிப்படுறாங்க. ஞானம் இருக்கும்போது நீங்க 100 என்ன 1000 என்ன எல்லாம் ஈஸ்வரன். அனைத்து பாக்குற அனைத்து என்னது ஈஸ்வரோட வெளிப்பாடு. அப்படிங்கும் போது நீங்க 1000 பேர் என்ன, அதுக்கு மேல இருந்தா கூட வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? ஏன் வாழ முடியல? அகங்காரத்தினுடைய உச்சம் நான் என்னது. ஏன் நான் மாமனார் மாமியாரோட ஒரு 10 பேர்த்தோட ஏன் நம்மளால வாழ முடியல? கஷ்டம் ஏன் படுறோம்? அகங்காரம். இது என்னது? சரீர அபிமானம் டு த கோர். அதுதான் கஷ்டம். சோ அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி பந்தத்தை உன்மூல்யத்தே,
அகங்காரத்தோடு கூடிய உறவை என்ன பண்ணு, வேரோட கட் பண்ணி. அதுதான் உண்மூல்யத்தே. வேரோடு அகங்காரம்ங்கிறதோட நீ என்ன பண்ணி வச்சிருக்க, உறவு பண்ணி வச்சிருக்கிய. நீ நான் அவங்க அந்த அகங்காரத்தோடு கூடிய பந்தத்தை, அப்படித்தான் அர்த்தமே தவிர வீட்டு விட்டுட்டு வெளியில ஓடுன்னு அர்த்தம் அல்ல. அகங்காரத்தோடு கூடிய பந்தத்தை உன்மூல்யத்தே, வேரோட அர்த்தம். ஏன் திருப்பி அது தலைஞ்சு வந்துகிட்டே இருக்கும். அந்த பந்தம்ங்கிறது ரொம்ப கஷ்டம். பந்துக்கள் உறவினர்கள்னாவே அவங்க நம்மளை பந்தப்படுத்துவாங்க. இறைவன் நமக்கு அது பர்பஸா கொடுத்திருக்காரு. நீ பந்தத்துல போய், அதான் சொன்னேன், வீட்டில் நீ இருக்கலாம், ஆனா வீடு உனக்குள்ள இருக்கக்கூடாது. அதுதான் அவர் சொல்ற பார்த்து. அதுதான் இந்த அடுத்து என்ன சொன்னாரு, நிஸ்திரைகுண்யக பவதி, 3 குணங்களையும் கடந்தவனாக. இது என்ன பார்த்தோம், அவஸ்தாத்ரய சாட்சியில பார்த்தோம் இல்லைங்களா. 3 நிலையிலும் எந்த ஒன்று துரியம், 4வதாக இருக்கிற அதுதான் நான். இந்த 3 குணங்களும், இந்த 3 நிலை எது, ஜாகிரத அவஸ்தா, சொப்பன அவஸ்தா, சுசுப்தி அவஸ்தா, எல்லாம் மனதில் இருக்கிற குணத்தினுடைய மாற்றங்கள். அது எனக்கு இல்லை. ஆத்மாவில் 3 குணங்கள் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆத்மாவில் 3 குணங்களும் கிடையாது. 3 நிலைகளும், ஜாக்கிரதை, சொப்பன, சுசுப்திலா ஆத்மாவிற்கு கிடையாது. ஆத்மாவில் இந்த 3 நிலைகளும் கிடையாது. அதுக்கு என்ன பண்ணணும், எப்படி படிச்சோம், தமோ குணத்தில் இருக்கிறவன் ரஜோ குணத்துக்கு வர முயற்சி செய்து, ரஜோகுண தமோ குணத்தை இரண்டையும் எப்படி விடணும், சத்தோ குணத்துல வந்து நின்னுதான் ரஜோ குணத்தையும் தமோ குணத்தையும் விடணும். அப்புறம் சத்தோ குணத்தில் நின்னுகிட்டு தான் சத்தோ குணத்தை விடணும். எப்படி, பழனி மலை உதாரணம் ஆவச்சுக்கணும். கீழே நிக்கிறதுங்கிறது, பழனி மலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா கீழே தான் நிக்கிறோம். அது என்ன வருடியன்னு, சத்தோ குணத்தில் இருந்துதான் சத்தோ குணத்தை படிகளை கடக்க முடியும். ஒரு வடியாத்த என்ன ஆகணும், சத்தோ குணத்தில் இருந்து சத்தோ குணத்தில் நின்று கொண்டுதான் சத்தோ குணத்தை விட முடியும். அப்படி விட்டுட்டீங்கன்னா யார் அவங்க, நிஸ்திரைகுண்யக பவதி, 3 குணங்களையும் கடந்தவன். எதுக்கு, சகதரத்தி மாயா, சப்ஜெக்ட் விட்டுறக்கூடாது, அவன் மாயை கடக்கிறான். அடுத்து என்னது, யோகக்ஷேமம் தியஜதி. இது ரொம்ப கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாம வாழ்றதே யோகம் க்ஷேமத்துக்காக தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதையெல்லாம் விட்டு யோகக்ஷேமத்தை விடு. அந்த இடத்த பார்த்தீங்கன்னா நீங்க பகவத்கீதை போய் லிங்க் பண்ணீங்கன்னா அது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அந்த ஸ்லோகத்தோட யோகக்ஷேமம் வகாம் யகம் அப்படின்னு சொல்லுவார் பாத்தீங்களா. யோகக்ஷேமம் வகாமி, 9வது அத்தியாயம், யோகக்ஷேமம் வகாம் யகம். யாருக்கு யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் கொடுக்குறேன், தெஜத்திங்கிற அங்க போய் புரிஞ்சுக்கணும். யோகக்ஷேமத்தை விடுதல் என்பது எப்படி, எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பத்துட்டு போறது அர்த்தம் இல்ல. அப்ப யோகக்ஷேமம் வகாம் யகம், அந்த நிலையில போய் நின்று மனதில் இருக்கிற யோகக்ஷேமத்தை விடணும். எங்க போய் நிக்கணும், யோகக்ஷேமம் வகாமியகம் பகவத்கீதையில சொல்றாரு பாத்தீங்களா, அந்த இடத்துல நின்னு யோகக்ஷேமத்தை விடணும். சரி, அங்க என்ன சொல்றாரு, யோகக்ஷேமம் வகாமி, யாருக்கு நான் யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் கொடுக்கிறேன். அங்க இடத்துல பகவான் என்ன சொல்றாரு, அனன்யா சிந்தயந்தோ மாம், அனன்யா சிந்தியந்தோ மாம். அது முக்கியமான வேர்டு, அனன்ய சிந்தா. அனன்யன வேறு சிந்தனை ஏதும் இல்லாமல், அனன்ய சிந்தா, அவ்வளவுதான், வேற மீனிங் இருக்க. அனன்யம்னா வேறு, அனன்ய சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பர்யுபாசத்தே. வேற எதுவும் வாழ்க்கையில் முக்கியமான கோலாக வைக்காமல் இறைவனை பற்றி ஞானத்தை பெறுவதுதான் முக்கியம்னு பரியந்தாம் பரியுபாசத்தை. உபாசைனா இந்த இடத்துல உபதேசம், உபாசனை பரியுபாசத்தை. அந்த குரு முக்கேன ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குருட்ட உட்காந்து உபாசத்தைன்னு என்னது, உபதேசத்தை கேட்கிறானோ அப்படின்னு என்ன, ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம், இத பண்றானோ அவனைத்தான் என்ன சொல்றாரு அவரு, யோகக்ஷேமம் வகாமியகம். அது நல்ல புது, அனன்ய சிந்தையந்தோமாம், யார் ஏஜனாக பரியுபா, எந்த ஜனங்கள் வேற எந்த சிந்தனையும் கோலும் இல்லாமல் இறைவனை அடைவதுதான் முக்கியமான கோல் வச்சுட்டு மத்தல வாழ்க்கை நெசசிட்டி அது போயிட்டு தான் இருக்கும், அதுல விட்டுட்டுவான்னு சொல்லல. அது யாரு பரியுபாசத்தை, யார் அந்த உபதேசத்தை குருமுக்கேன வேதாந்தத்தை படிக்கிறாங்களோ அவங்களுடைய யோகக்ஷேமம் வகாமியகம். சிரவண மன நிதித்தியாசனம் பண்றவங்களுடைய யோகக்ஷேமத்தை நான் பார்த்து கொள்கிறேன் அப்படிங்கிறத புரிஞ்சு
அகங்காரத்துல நின்னு யோகக்ஷேமத்தை விட்டுறது. புரிஞ்சுங்களா? யோகக்ஷேமத்தை இறைவன்கிட்ட கொடுத்துறது. ஏன்னா நான் சிரவணமன நிதித்தியாசனத்துக்குள்ள வந்துட்டேன். இறைவா யோகக்ஷேமம் நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க, வகாயா சொல்லியிருக்கீங்க, நீங்க பாத்துக்குவீங்கன்னு சொல்லி யோகக்ஷேமத்தை அகங்காரத்திலிருந்து விடுதல். யோகக்ஷேமம் வேணுங்க, வேண்டான்னு நல்லா கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட. யோகக்ஷேமம் எனக்கு கிரகஸ்தாவா இருக்கிறவங்க யோகக்ஷேமத்தோட தான் வாழ முடியும். யோகக்ஷேமம் இல்லாமல் வாழ, அதனாலதான் இறைவனை சொல்றாரு உனக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா சன்னியாசியா இருக்கவங்களுக்கு எதுவும் இல்லைங்க, ஏன்னா அவங்க எந்த பொருளையும் சேர்த்து வைக்கல. சேர்த்து வச்சு அதை பாதுகாப்பா அவங்களுக்கு தேவையில்லை. இட்ஸ் மெயின்லி ஃபார் கிரகஸ்தா. ஏன்னா அவங்களுக்கு யோகக்ஷேமத்தை கொடுக்குறேன்னா உனக்கு வேணும், அதை நான் கொடுக்குறேன்னு தானே அர்த்தம். சன்னியாசிகளுக்கு உனக்கு வேண்டாம், நீ எதுக்கு போய் யோகக்ஷேமம் போய் நீ கேட்க. சோ யோகக்ஷேமம் வேணுங்கிறவன் யாரு? கிரகஸ்தா. அப்ப யோகக்ஷேமத்தை வேணுங்கிறவனுக்கு நான் அதை கொடுக்குறேன். யார் அவன்? கிரகஸ்தா. எப்படி இருக்கணும்? சிரவணமன நிதித்யா பரியுபாசத்தே. உபதேசத்தை கேட்கிறான், வேதாந்த உபதேசத்தை யாரு கேட்கிறாங்களோ அவங்களுடைய யோகக்ஷேமத்தை நான் கொடுக்குறேன் போது நாம ஒரு அகங்காரத்தில் வச்சிருப்போம். பாத்தீங்களா யோகக்ஷேமம் என்ன யோகம்? நான் சம்பாரிச்சது, நான் சேர்த்து வச்சது, நான் காப்பாத்தின குடும்பம், என்னாலதான் எல்லாம் ஓடிட்டு இருக்குது. அகங்காரம் அகங்காரம். அதை என்ன பண்ண தியஜத்தின்னு அர்த்தம். உன்னுடைய அகங்காரத்தில் இருக்கிற யோகக்ஷேமத்தை விட்டு அது நீ பார்த்து நடக்கிறது அல்ல. ஆனா நாம என்ன பண்ணிக்கிறோம்? இப்ப தியானம் என்ன பண்ணோம்? அகங்காரத்துக்கு பின்னால ஈஸ்வரன் ஒளிந்து நின்று கொண்டுதான் நம்ம எல்லாத்தையும் செயலும் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனா நாம எங்க நிக்கிறோம்? அகங்காரத்துக்கு இந்த பெருமை எல்லாம் என்னது, இந்த புகழ் எல்லாம் என்னது, நான் பாட்டு பாடுறேன், என்னை சுத்தி இருக்கிற உலகம் என்னதான் பண்ணுது? என்னுடைய அகங்காரத்தை இது உன்னுது, உன்னுடைய சிறப்பு, உன்னுடைய புகழ் உலகமும் சொல்லுது. ஒரு பக்கம் கர்வம், இன்னொரு பக்கம் என்னை விட அதிகமான சக்தியை பார்க்கும்போது பொறாம. இதுல நிக்கிறதுனால பிரச்சனை. சோ இவர் என்ன சொல்றாரு? அகங்காரத்தில் நின்று இருக்கிற யோகக்ஷேமத்தை விட்டுன்னு அர்த்தம். இல்லைன்னா அந்த ஸ்லோகம் கம்ப்ளீட்டா மாறிடும். என்ன எல்லாத்தையும் விட்டுனா எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுக்குதான் சொல்றது, குரு பரம்பரையில் வந்தவர்களால மட்டும்தான் நாரத பக்தி சூத்ராணியை கரெக்டா உள்ளதை உள்ளபடி வெளிக்கொணர முடியும். இல்லைன்னா என்னது? நீ கிருஷ்ணரையே முருகரையே பொழுதுக்கும் வழிபட்டுட்டு அவரு ஏன்னா என்ன சொல்லிட்டாரு? யோகக்ஷேமத்தை விட்டுருட்டாரு. நேரடி மீனிங் பாருங்க, நீ பக்தி மட்டும் பண்ணு, மற்றெல்லாம் அவர் பார்த்துக்குவார். அப்படி அல்ல. அப்படியா பரியுபாசத்தை, அந்த வேர்டு திருப்பி திருப்பி சுவாமிஜி சொல்லிட்டே இருப்பார். ஏன்னா பரியுபாசத்தைனா உபதேசம்ங்கிற வேர்டு உள்ள இருக்குது. உபதேசத்தை கேட்கணும். பரியுபாசத்தே ரொம்ப முக்கியம். பகவத்கீதை வரும்போது இன் டீட்டெயில் பார்க்கலாம். அது 9வது அத்தியாயம் ஒரு 21, 22 ஸ்லோகம், 22 நினைக்கும். அப்ப அங்க வரும். அப்ப நம்ம இந்த டீட்டெயில பார்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம இங்க கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா யோகக்ஷேமத்தை விட்டு அப்படிங்கிறது அங்க போய் நின்றுதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதைத்தான் நாரதர் என்ன சொல்றாரு? அங்க போய் புரிஞ்சுக்கோ அப்படின்னு அவர் என்ன சொல்லிட்டாரு? ஷார்ட்டா இவர் சூத்திரம் எழுதியிருக்காரு, பேராகிராஃப்ல எழுத முடியாது. வேணா நீ என்ன பண்ணு, 9வது அத்தியாயம் போ, அங்கிருந்து புரிஞ்சுக்கோ. அடுத்தது 48. எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் இத? 47வது யக விவிக்த தேசாம் சேவத்தே சகதரத்தி மாயாம் யக லோகபந்தம் உன்மூல்யதி சகதரத்தி மாயாம் யக நிஸ்திருகுண்யக பவதி சகதரத்தி மாயாம் யக யோகக்ஷேமம் தியஜதி சகதரத்தி மாயாம். சோ 2 ஸ்லோகமும் மாயை கடப்பது. இது பாருங்க, இவ்வளவு டீட்டெயிலா வேற எந்த கிரந்தத்திலும் கிடையாது. ஒரு இவ்வளவு டீப்பா, வெரி ஃபேமஸ் இந்த இடம். மாயை கடத்தலுக்கு நாரதர் கொடுக்குற எக்ஸ்பிளேஷன்ஸ் எப்பவுமே மாயை கடத்தல் டப்டுக்கு கொட்டேஷன் இங்க தான் தேடுவோம். ஏன்னா அவ்வளவு டீட்டெயிலா கொடுத்துருக்காரு. அடுத்தது யக கர்ம பலம் தியஜதி. யக இது பாருங்க சேர்த்துக்கிட்டே வரணும். இது சூத்திரத்தோட அழகு. யக கர்ம பலம் தியஜத்தின் போது என்ன தெரியணும்? சகதரத்தி மாயா. அப்படி சேர்த்து புரிஞ்சுக்கணும். அதான் என்ன சொல்றது, அந்த சூத்திரத்தோட அமைப்பு அவ்வளவு அழகா அமைச்சிருக்காரு. யக கர்ம பலம் தியஜதி சகதரத்தி மாயாம் கர்மாணி சந்நியஸ்யதி. கர்மங்களை விடுகிறானோ சகதரத்தி மாயாம் ததஹ நிர்த்வந்த்வோ பவதி சகதரத்தி மாயா பவதிங்கிறது அந்த இருமைகளை கடக்கிறானா. நிர்த்வந்த்வோ பவதிங்கிறது மாயை கடந்துட்டான்னு அர்த்தம். இருமையிலிருந்து விடுபட்டு விட்டான்னு அர்த்தம். மீனிங் எழுதிக்கலாம். யக கர்ம பலம் தியஜதி. உங்களுக்கு மீனிங் சொல்லும் போது ஈஸியா புரியும். ஈஸியான ஒரு சமஸ்கிருதம். யக கர்ம பலம் தியஜதி என்ன மீனிங் வரும்?
எவன் கர்ம பலத்தை விடுகிறானோ. அப்படின்னா எங்க எதை சொல்றாரு? கர்மயோகம். அதை பத்தி டீட்டெயிலா வேணும் எங்க போகணும்? 3வது அத்தியாயத்துக்கு போய் தெரிஞ்சுக்கோ. அதாவது யக கர்ம பலம் தியஜதி, கர்மத்தினுடைய பலனை விடுகிறானோ. அப்படின்னா பெரிய டவுட் வரும். என்ன? நான் கர்மம் பண்ணுவதே கர்ம பலனுக்காகத்தான். எல்லாரும் அதுதானே கர்மம் பண்றோம். ஏன் வேலைக்கு போறோம்? பணம் வரும், சம்பாதிக்கிறதா. ஏன் சமைக்கிறோம்? பசிச்சா சாப்பிட்றதுக்காக. இவர் என்ன இப்படி சொல்றாரு? கர்ம பலத்தை விட்டு. அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கணும்? இது கர்மயோகத்தினுடைய இது. அதாவது கர்ம பலத்தை விடுதல் அப்படின்னா கர்மத்தை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து, கர்மயோகத்தை அப்படியே ஒரு லைன்ல சொல்லிட்டார். கர்ம பலம் தேஜத்தினா யூ மீன் பாதா கர்மயோகம்ங்கிறது. இவ இப்படி இந்த சூத்திரத்தில் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, எவன் கர்மயோகத்தை பிராக்டிஸ் பண்றானோ அவன் மாயை கடக்கிறான்னு அர்த்தம். அது ஜென்ரல் மீனிங். ஏன்னா போன சூத்திரம் இதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கர்மயோகத்தை பண்ண. அப்ப என்னது? கர்மயோகம் இஸ் சாதனம். எதற்கு? ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு கர்மயோகம்ங்கிறது சாதனம். அதை பண்ணி அதுக்கப்புறம் சிரவண மன நிதித்தியாசனம் பண்ணி. ஏன்னா கர்மயோகம்ங்கிறது எதை கொடுக்குது? குவாலிபிகேஷன் ஆஃப் த மைண்ட். ராக துவேஷம், விருப்பு வெறுப்பு. அதனால துவந்தக பவதி வர்ற துவந்தகத்தை அவர் கடந்துறான். அப்படின்னா விருப்பு வெறுப்பு தான் ஃபர்ஸ்ட் துவந்தம். இருமைகளை அவ கடக்கிறான். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும்? கர்மயோகம். எவ்வளவு அழகா கொண்டாரு பாருங்க. முன்னால கர்ம பலம் தேஜத்திங்கிறது கர்மயோகத்தை குறிக்கிறாரு. கடைசியில் என்ன சொல்றாரு? இருமைகளை அவன் கடக்கிறான். என்ன இருமை? விருப்பு வெறுப்பு. கர்மயோகத்தின் மூலியமாக எந்த இருமையை நம்ம கடக்கிறோம்? அதுதான் மெயின் விருப்பு வெறுப்பு. விருப்பு வெறுப்பு தாங்க முதல் துவந்தமே. நம்ம பாக்குற இந்த துவந்த்வாத்மயம், சங்கராச்சாரியர் சொல்லுவாரு துவந்த்வாத்மகம் ஜகத்தும். டெஃபினிஷன் ஃபார் ஜெகத் என்னன்னு கேட்டா துவந்த்வாத்மகம் ஜெகத். எங்க பார்த்தாலும் என்னதான் இருக்குது? இருமை. அந்த இருமைகளோடு கூடிய அந்த உலகத்தை அவன் கடக்கிறான். துவந்தம் இருமைகளை அவன் கடக்கிறான். நிர்துவந்துவகோ பவதி. யாரு? கர்ம பலம் ஃபர்ஸ்ட். கர்ம பலம் கர்மயோகம். கர்மயோகம் பண்றவன். அடுத்து என்ன வேர்டு சொல்றாரு? கர்ம பலம் தேஜதி கர்மாணி சந்நியஸ்யதி. கர்மங்களை விடுகிறான். சந்நியசன சமயக்கு ஞாசம் சந்நியாசம். கர்மத்தை விடுறானோ. ஐயோ, முதலையாவது கர்ம பலத்தை விடுனாரு. இப்ப என்ன சொல்றாரு? கர்மத்தை விடுங்கிறாரா? அப்படி அல்ல. ஆத்மா அகர்த்தான்ங்கிறது என்னது? கர்மத்தை விடுதல். இதெல்லாம் நிறைய நம்ம வேதாந்தம் கேட்டதுனால இன்னைக்கு சூத்திரம் அப்படியே டக் டக்குன்னு போகுது. இல்லைன்னா இந்த இடத்துல அப்படியே பிரேக் ஆயிரு. ஏன்னா கர்மத்தை விடுதல்னா என்ன? கர்ம பலனை விடுதல்னா என்ன? கர்ம பலனை விடுதல்னா கர்மயோகம். பிரசாத புத்தியோடு அர்ப்பணா புத்தி, பிரசாத புத்தி, அத கர்மயோகம். அதுதான் கர்ம பலனை தியஜதி. அப்புறம் என்ன சொல்றாரு? கர்மாணி தியஜத்தின்னு போட்டாரு. வேர்டு தான் மாத்திருக்காரு. சன்னியாசிங்கிறாரு. கர்மத்தை என்ன பண்ணிரு? கர்மங்களை. அது கர்மானின்னு என்ன அர்த்தம்? ப்ளூரல். கர்மங்களை டோட்டல். கர்மத்தை என்ன பண்ணிருது? சந்நியாசி. ஐயோ, சமயக்கு ஞாசம். கர்மத்தை விடுதல்னா நான் ஆத்மா அகர்த்தா. ஈவன் தோ எப்படி புரிஞ்சுக்கிறது? ஈவன் தோ ஐ எம் டூயிங் crores and crores of karma, I am not doing anything. Even though I am doing crores and crores. எனக்கு கிரகஸ்தா பண்றேன் கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு இவ்வளவு வாழ்க்கை ஃபுல்லா எத்தனை கர்மம் பண்ணாலும் crore-எல்லாம் தாண்டிடுவோம். அத்தனை கர்மங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். Even though I am doing crores, tons and tons of karma, crores and crores of karma, I am not doing anything. நான் எதையும் செய்யவில்லை. அத கர்மங்களை துறத்தல். அப்படி துறக்கிறானோ என்ன ஆட் பண்ணிக்கணும்? சகதரத்தி சகதரத்தி மாயாம். அவன் மாயை கடந்து விடுவான். அடுத்து என்ன சொல்றாரு? ததக அதுக்கப்புறம் அதனால நிர்த்வந்தோ பவதி இருமைகளை கடக்கிறான். கர்மயோகம் பிளஸ் ஆத்மா அகர்த்தாங்கிற ஞானத்தினால் கர்மயோகம். அது பாருங்க, அரேஞ்ச்மெண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் கர்மயோகம். அதுல இருந்து நம்ம எங்க வருவோம்? ஆத்மா அகர்த்தா. கர்மங்களை கர்மாணி சந்நியஸ்ய. கர்மங்களை விடுதல்ங்கிறது எப்ப நடக்கும்? ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணிருக்கணும்? கர்மயோகம். ஃபர்ஸ்ட் வேர்டு கர்மயோகம் பண்ணி அதுக்கப்புறம் தான் எங்க வர முடியும்? ஆத்மா அகர்த்தா நீ தெரிஞ்சுக்க முடியும். கர்மாணி சந்நியஸ்ய பண்ண முடியும். அப்படி பண்ணிட்டீனா அப்பா நிர்த்வந்தோ பவதி இருமைகளை நீ கடந்து விட்டாய். அப்ப என்ன ஆகுது? கர்மயோகங்கிறது இருமைகளை கடக்கிறது. அதன் மூலியமாக ஆத்ம ஞானத்தை பெற்று முழுமையாக இருமைகளிலிருந்து கடத்தல். இருமைகளிலிருந்து கடத்தல்ங்கிறது எது வரைக்கும் நமக்கு இருமை இருக்கும்? எங்கிட்ட இருக்கிற அறிவு கம்மி, அவங்ககிட்ட இருக்கிற அறிவு எச்சு. இந்த இருமை வருதா இல்லையா? எங்கிட்ட இருக்கிற மனசு தானம் நான் அதிகமா பண்றேன்,
அவங்களுக்குலாம் தான புத்தியே இல்லைங்க. அவங்கெல்லாம் ரொம்ப கஞ்சூஸ். எது வரைக்கும் இது வாயில வருதும், அகங்காரத்துக்குள்ள நின்றுகிட்டு பேசுற வரைக்கும் இந்த வார்த்தைகளா வரும். என்னன்னு, நான் ரொம்ப தானம் பண்ணுவேன், அவங்களால தானம் பண்ண முடியல, இப்படி நெகட்டிவ். இல்ல நான் எனக்கு அறிவு ரொம்ப கம்மி, அவங்களுக்கு பார்த்தா அறிவு நிறைய இருக்கமா இருக்கு, சீக்கிரம் புடிச்சுக்கிறாங்க, நல்லா படிக்கிறமா இருக்கு, எனக்கு இதெல்லாம் ஏன், இதெல்லாம் தான் என்னது, தொந்தம், பேதம். இது ஏன் வந்தது இந்த பேதம்? அகங்காரத்தில் நின்று உலகத்தை பார்க்கும் போது இன்னொரு அகங்காரத்தை இந்த அகங்காரம் ஏற்றுக்கொள்ளாது. வேற வழியே கிடையாது. நீங்க பாருங்க, அகங்காரத்தில் நின்றுட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த அகங்காரம் எந்த ஒரு அகங்காரத்தோட சிறப்பையும் ஏற்றுக்கொள்ளாது. அப்புறம் பாருங்க, எந்த ஒரு அகங்காரத்தோட குறையும் ப்ரொபகண்டா பண்ணும், அப்படியே அது பெருசு பண்ணும். அது அகங்காரத்துடைய குணங்குது. ஆனா ஆக்சுவலா பாருங்க, அகங்காரங்கிறது கல்பித்தம், அதுதான் கொடுமை. அகங்காரனே ஒண்ணு கிடையாது, அது கல்பித்தமா நாமளே பண்ணி வச்சிருக்கோமா. ஆனா அதுக்குன்னு சில குணாதிசங்கள் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த அகங்காரத்துல நின்றுட்டு இருக்கிற வரைக்கும் வேற ஒரு அகங்காரத்துடைய சிறப்பையும் அதை ஏற்றுக்கொள்ளாது. அப்பதான் உங்களுக்கு என்ன வருது, பொறாமை. அப்புறம் பாருங்க, இன்னொரு அகங்காரத்தினுடைய சிறுமை, சில விஷயங்கள் அவங்களால பண்ண முடியாம, அதை சொன்ன தான நான் அதெல்லாம் எது வருது, மற்ற அகங்காரத்துடைய சிறுமையே அது கேவலம் பேசும், அல்லது பெருமையே அது என்ன பண்ண. மொத்தத்துல ஒரு அகங்காரம் மற்றொரு அகங்காரத்தை என்னைக்கு ஏத்துக்காது. கணவன் மனைவியை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை, மனைவி கணவனை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை, மகன் அப்பாவை ஏற்றுக்கொள்ள முடியறதில்லை, அம்மா மகனை ஏத்துக்கிறது. ஏன் யோசனை பாருங்க, ஏன் ஏத்துக்க முடியல? எனக்கு எல்லாரும் சண்டை போட்டு வாழலாம், நாங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஏன் ஏத்துக்க முடியல? அம்மாவை தாயினா மகனால ஏத்துக்க முடியல, மகன் அம்மானால ஏத்துக்க முடியல, மனைவியை கணவனால ஏத்துக்க முடியல. மனைவி எல்லாம் வாழ்வாங்க, வெளியிருந்து பாத்தீங்கன்னா ஒன்னா இருக்க மாதிரி இருக்குங்க. ஆனா அக்செப்டன்ஸ்ங்கிறது உள்ள இருக்காது, எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கலாம், அது ஓகே. மனதளவில் ஏன் ஏத்துக்க முடியல? கணவன மனைவியோ மனைவியை கணவனோ யார வேணா எடுத்துக்குங்க, மாமியாரையோ மாமனாரையோ நாத்தனாரையோ கொழுந்தனாரையோ இல்ல தங்கச்சியோ அக்காவையோ. ஒரு தங்கச்சி ஏன் ஏத்துக்க முடியல? அகங்காரம். அந்த அகங்காரம் பாருங்க, யார் தங்கச்சி அக்காடிலே யாரையுமே ஏத்துக்காது. சோ மற்றவங்களை அக்செப்டன்ஸ் இன் டோட்டல் வரணும்னா அந்த ஈஷாவாஸ்யம் இதம் புரிஞ்சா மட்டும்தான். அதுதாங்க அது ஈஷாவாஸ்ய உபநிஷம் படிக்க போறோம். அதோட கருத்தே இதுதான், ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். அது உபநிஷத்து பேரு. ஃபர்ஸ்ட் அந்த உபநிஷத்தை ஆரம்பிக்கதே ஈஷாவாஸ்ய உபநிஷத்து. ஏன்னா அது அப்படித்தான் ஆரம்பிக்குது, ஈஷான்னு ஆரம்பிக்கிறதுனாலதான் இங்க இருப்பதனைத்தும் ஈஸ்வரனை தவிர்த்து வேற அந்த அகங்காரத்துட்டு. அகங்காரத்தை என்ன பண்ணணும், பாதித்தம் பண்ணணும். அது நல்லா புரிஞ்சுக்கணும். அகங்காரம் இல்லாம பண்ணக்கூடாது. ஏன்னா அகங்காரம் இல்லாம இது சாப்பிட்டது, இப்ப நான் சாப்பிட்டு வச்சுக்கலேன், எனக்கு அகங்காரம் போயிடுச்சு வச்சுக்கலேன், அப்ப நான் என்ன சொல்லுவேன், இது சாப்பிட்டது. அப்படி அல்ல, பாதித்த அகங்காரன் ஒண்ணு வாயில நான் வச்சிருக்கிறேன், அது கல்பித்தம்ங்கிற அறிவோட அந்த அகங்காரத்தை நான்கிற வேர்டு யூஸ் பண்றது. அப்பதான் லௌகிக்கத்தில் யூ கேன் டூ டிரான்சாக்ஷன். ஏன்னா அகங்காரத்தை நான் விட்டுட்டு வச்சுக்கலாம், என்ன சொல்லணும், நானு இதுக்கு பசிக்குது, இது சாப்பிட்டுது, அது சாப்பிட்டுதா, இப்படித்தானே கேட்கணும். ஏன்னா இங்க பஞ்சபூதம், அது பஞ்சபூதம், இது சாப்பிட்டுதா, இது சாப்பிட்டுச்சு, இப்படியாங்க லௌகிக விஷயத்துல பேசுன்னு வச்சுக்கல. முதல்லயே எல்லாம் பாவம், காம குரோத மோகம், இது வேற, நாம வேற புது ட்ராக் போட்டு விட்டு வச்சுக்கோங்க. சோ அப்படி அல்ல, அதுக்குதான் என்ன வேர்டு போடுவோம், பாதித்த அகங்காரம். பாதித்தம்னா அறிவு, புத்து தான் அங்க பாதித்தம். அறிவுடன் கூடிய அகங்காரம் அப்படின்னு நான் சொல்லுவேன், நான் சாப்பிட்டேன், நான் தூங்குனேன், நீ சாப்பிட்டியான்னு நான் கேட்பேன். ஆனா எனக்குள்ள என்ன இருக்கோ, நான் இந்த சரீரம் அல்லங்கிற அறிவோட அந்த அகங்காரோட யூஸ் பண்ணணும். தட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் சாஸ்திரா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம்.